பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரனும் இணைந்திருக்கார். திரு கோட்டீஸ்வரன், ஓபிஎஸ் திமுகவில் இணைவது ஏதோ ஒரு வகையில் ஒன்று ஐக்கியம் அல்லது ஆதரவு ஏதோ ஒரு வகையில் இணைகிறார். அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்கும்? இதனால அதிமுகவுக்கு பாதகம் இருக்குமா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐயா, ஓபிஎஸ் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். அதனால பாதகம் அப்படின்னு பார்த்தா அதிமுகவுக்கு அரசியல் அதை விட நன்றாக இருக்கும். காரணம் என்னன்னா, ரொம்ப நாளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் கட்சி தான் இங்க இருக்கிறாரு, ஆனா அவரோட விசுவாசத்தையும் அவரோட உணர்வையும் திமுக கூட தான் நெருக்கமா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த குற்றச்சாட்டு அவர் பார்வையில அது இதாச்சு. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அரசியல் துறவரம் போல ஒரு வாழ்க்கை இருந்தது. என்ன தோக்குறாரு, என்டிஏ போய் பார்த்தாரு, பிஜேபியில கூட்டணியில் நின்று பார்த்தாரு, அது செட் ஆகல. சரி, தனியா எதனா கட்சி தொடங்கலான்னு பார்த்தா அதற்கு வழி இல்லை. அதனால அவர் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அமைச்சர் சேகர் பாபு அவருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு ரொம்ப வருடங்களாக இருக்குங்க. அது வடசென்னைக்கு அவர் சென்ட்ரல்ல வந்தாலும் சரி, இல்ல ஏர்போர்ட்னாலும் சரி, ரொம்ப வருடங்களா பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்களோட அவர் தொடர்புலயே தான் இருப்பாரு. அதிமுகல சேகர் பாபு இருந்து விலகினதுக்கு பிறகு கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அவர்கள் எல்லாம் ஒரு டீமா சேர்ந்திருக்காங்க. அதனால இவருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கோ இல்ல அங்க எதனா பதவி கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அதிமுக பொறுத்தவரை இபிஎஸ்க்கு ரூட் கிளியரா இருக்கும். இனிமேல்ட்டு இந்த கோர்ட்டுக்கு போறது, கேஸ் போறது, சின்னத்தை முழக்கிறது, அந்த பஞ்சாயத்து எல்லாம் எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா இபிஎஸ் அவர்களோட இந்த ஓபிஎஸோட அறிவாலயம் போய் அவர் சேர்றதுன்றது அதிமுகவுக்கு அதுவும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தான் இது. ஏன்னா இப்போ கடைசி கட்டம் வரை அதிமுக எப்படியாவது சேர்ந்து முயற்சி பண்ணார் ஓபிஎஸ் அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க. என்டிஏ மூலமா தூது விட்டார் அப்படின்லாம் எல்லா வகையிலையும் அந்த கதவுகள் அடைக்கப்பட்டதான் அவரை இந்த முடிவெடுக்க வைக்கிறது காரணமா? எல்லா கட்டத்திலையும் கதவுன்றது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட மாதிரி தான் நான் புரிந்து கொள்கிறேன். இவர் தான் இல்ல கதவு திறந்திருக்கு. எப்ப இவர் போய் பலாப்பழ சின்னத்துல நின்று அதிமுக கூட்டணியில் இல்லாம இவர் தனியா நின்னாரோ, டெக்னிக்கலா அன்னைக்கே அவர் தனியா போயிட்டாரு. அப்ப என்டிஏ கூட்டணியில் நின்ன பொழுதே அவர் வெளியேற்றம் அப்படின்றத அவரே அங்கீகரிக்கிறார். அதற்கு பிறகாவது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கணும். நிலைப்பாடு எடுக்கல. சரி, இப்போ சும்மா இருக்க முடியாது. இங்க என்னன்னா, இங்க ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, இல்ல வேற சில கவர்மெண்ட் ஸ்டாஃப், இல்ல வேற வியாபாரம் பண்றவங்கன்னா ஒரு ஓய்வுன்னு எடுப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு ஓய்வே கிடையாது. வயதானாலும் ஓய்வு இல்லாத காரணங்கள் அவங்க எதனா ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஐயா ஓபிஎஸும் ஏதாவது அரசியல் பண்ண வேண்டும். அதனால அவருக்கு திமுக போய் அரசியல் சேர்வது என்பது ஒரு நல்ல ஆப்ஷன் அவரை பொறுத்தவரையிலும். பட் நியாயமான ஒரு கேள்வி என்ன வரும்னா, ஒரு கட்சியில இருந்து முதலமைச்சரா இருந்தவர் இவரு. ஒரு முதலமைச்சரா இருந்தவர் போய் இன்னொரு கட்சியில சேர்றதுன்றது நம்ம இதுவரையிலும் பார்க்காத ஒரு அரசியல் தமிழகத்துல. மக்கள் எப்படி எடை போடுவாங்கன்றத பார்க்கணும். வேறு கட்சியில முதலமைச்சரா இருந்துட்டு பாஜக சேர்ந்திருக்க வரலாறுலாம் இருக்கிறது. இப்போ திமுக ஒரு முதலமைச்சர் இருக்காரு, ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர். இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்? அது எத்தனை முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இருந்தாலும் அங்க முதலமைச்சர்ன்றவரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப இவர் போறதுனால இவர் இந்த சைடு முன்னாள் முதலமைச்சரா இருந்த பொழுது தேனியிலேயே 3 தொகுதி தோக்க விட்டார்ல. அவரோட ஸ்ட்ராங்கா எஃபிஷியன்டா பண்ணலையே. மதுரையில 5-5 ஜெயிச்சாங்க இல்லையா? அப்ப ஒன்னும் பண்ணலையே. அதனால இன்னொன்னுங்க, இப்ப இவர் இங்க போனதுக்கு அப்புறம் தங்க தமிழ்ச்செல்வனோட பிரச்சனை என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கணும். சார், ஓபிஎஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கேம்பெயினர். அவர் பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கணிசமான வாக்கு இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை எதிர்த்திருக்கவே மாட்டார். அவரை எப்படி டிடிவி தினகரனை அனுசரிச்சு இப்போ கட்சியில கூட்டணியில இணைச்சிட்டாங்களோ அதே மாதிரி இவரையுமே சேர்த்திருப்பாரு. அவர் வெயிட் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் போடுற கணக்கு, அந்த கணக்கு நல்ல கணக்கா இல்ல அது தோல்வியில முடியுமா வெற்றியில முடியுமான்றது எனக்கு தெரியாது. பட் அவரு என்ன வெயிட் பண்றாருன்னா, அவர் போட்டு தராசுல பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு பெரிய வெயிட்டேஜ் இல்லைன்றது அவர் நினைக்கிறாரு. இன்னொன்னு, இவர் பேகேஜ், இவர் இருந்து கட்சி நடத்துறது கஷ்டம், இவர் இல்ல அப்படின்னா இன்னும் ஃப்ரீயா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு அறிவாலயம் போய் சேர்றது அவருக்கு ஒரு சந்தோஷம். எடப்பாடி பழனிசாமிக்கு எப்ப அவரு வீழ்த்தி அமிச்சிட்டோம் நம்ம அப்படின்றது அவருக்கு ஒரு சந்தோஷம். 2 அரசியல்வாதிகளுமே இதுல சந்தோஷப்படுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.